டிவிக்கே மதுரை மாநாடு. மாநாடு மாதிரியே இல்ல. அது அவர் எழுதி பாடுன பாட்டோட ஆடியோ லான்ச் மாரி தான் போச்சு. சரி போகட்டும் அப்படின்னு பார்த்தா, போற வழியில இவ்வளவு நாள் ஏடிஎம்கேவ பத்தி பேசாம இருந்தவங்க, இப்போ இபிஎஸ் அவர்கள மறைமுகமா இல்ல நேரடியாவே விமர்சனம் பண்ணிட்டாங்க. எம்ஜிஆர் கட்டி காப்பாத்தின கட்சி இப்ப யாரோட தலைமை கீழே இருக்குது? தொண்டர்களா மனவேதனையில இருக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு விஜய். இது தொண்டர்களோட வேதனையே தெரியல. இது அவரோட வேதனை மாதிரி தான் இருக்குது. எப்படியாச்சும் எம்ஜிஆர் அவர்களையும் விஜயகாந்த் அவர்களையும் வச்சு ஓட் பேங்க் இன்னும் அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியே மதுரை மாநாட்டில் பேசின மாதிரி மட்டுமே தெரிஞ்சதே தவிர, மதுரை மாநாட்டில் நான் என்ன பண்ண போறேன், டிவிக்கு என்ன பண்ண போகுது, டிவிக்கு கூட்டணி என்ன பண்ண போகுது மக்களுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே கடைசி வரைக்கும். அது டிவிக்கே விஜய் விசஸ் இபிஎஸ் மாதிரி தான் இருந்தது. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, எப்பவுமே டிஎம்கேவையும் பிஜேபியும் பேசுறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அது போகட்டும். ஆனா இப்போ அதிமுகவை மறைமுகமா விமர்சனம் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல நேரடியாவே பேசிட்டாங்க. இந்த மாநாட்டுல ஒரு ஹைலைட்டே என்ன அப்படின்னா, விஜய் அவர்களோட ரேம்ப் வாக் முடிச்சோன்னே ரசிகர்கள் அப்படியே கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதனாலதான் அவங்கள ரசிகர்கள்னு சொல்றேனே தவிர தொண்டர்கள் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. தொண்டர்கள் தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா யாருமே கடைசி வரைக்கும் நன்றி உரை வரைக்கும் இருந்த மாதிரியே தெரியல. சரி போகட்டும். இது ஆடியோ லான்ச்சோ இல்ல மாநாடோ, அதுல அதிமுகவை என்னன்னு பேசிக்கிறாங்க. அதுவும் விபிஎஸ் அவர்கள் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்டர்கள் எல்லாம் இவரோட தலைமையில ரொம்ப வருத்தத்துல இருக்கிற மாதிரி பேசினாரு. அது மட்டும் இல்லாம அப்படியே கூட நானும் எம்ஜிஆர் மாதிரி தான், விஜயகாந்த் மாதிரி தான் அப்படின்னு பேசினாங்க. சரி அதுவும் போகட்டும். அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது மறைமுகமாகவோ இல்ல நேர்முகமாகவோ பாசிச பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல அழிவு பாதைக்கு வழிவகுக்கிற கூட்டணி கூட சேர்ந்துக்கிற மாதிரி அதிமுக விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு அடிமை கூட்டணி அப்படின்னு சொன்னது அதிமுகவுக்கு இது அடிமை கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே நான் விஜய் அவர்கள் மாதிரி கடுமையா சொல்லல, அவர் சொன்னதை ஓரளவுக்கு சுருக்கி சொல்றேன். அப்பவே இவ்வளவு காட்டமா சொன்ன மாதிரி இருக்குது. சரி இதுக்கு இபிஎஸ் அவர்கள் என்ன பதிலடி கொடுத்தாங்க? இபிஎஸ் அவர்களோட பதிலடி தான் இங்க நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட், அதிமுக அப்படிங்கிறது அம்மா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களோட கொள்கைப்படிதான் போயிட்டு இருக்குதே தவிர அதிமுக அவர்களோட கொள்கையை தவறி போகவில்லை. அது மட்டும் இல்லாம இங்க எந்த தொண்டர்களும் வருத்தத்துல எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெளிவா சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டிவிக்கு விஜய் அவர்களை ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, ஒரு குழந்தை தவழ்ந்து பழகிட்டு இருக்கும்போது அது எந்திரிச்சு நிக்கிறதுக்கு கூட ஒரு கைப்பிடி தேவைப்படுது. அவரை கைப்பிடிச்சு நடக்க வச்சு பழக்கிறதுக்கு கூட யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறாங்க. அப்படியே கூட எடுத்துக்கிட்டா, எம்ஜிஆர் ஆல்ரெடி மக்களுக்காக பணி செஞ்சுதான் அரசியல வந்து முதலமைச்சர் ஆனாரு. ஜெயலலிதா அவர்களும் பல வருஷம் அரசியல் இருந்து மக்களுக்கு பல திட்டங்கள்ல சாதிச்சுதான் முதலமைச்சர் ஆனாங்க. இப்படி எல்லா தலைவர்களுமே மக்களுக்காக ஏதோ ஒன்று பண்ணி சாதிச்சுதான் முதலமைச்சர் ஆகிக்கிறாங்க. இவர் நேதா கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு என்னமோ பல சாதனை பண்ணு தான் சொல்றாங்களே அப்படின்னு காட்டமான பதிலை இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எந்த மரமும் நேத்து முளைச்சு இன்னைக்கு பழம் கொடுத்துறாது. ஃபர்ஸ்ட் செடியை நட்டணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும், அது வளரணும், அதுக்கப்புறம் தான் அது பழம் கொடுக்க அப்படிங்கிற மாதிரியும் பதில் சொல்லிக்கிறாங்க. இப்படி என்னதான் பதில்கள் சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ இபிஎஸ் விசஸ் ஓபிஎஸ் வார் மாதிரியே இபிஎஸ் விசஸ் டிவிக்கு விஜய் வார் தொடங்கியாச்சு. இது டிவிக்கு விஜயோட ஒரு வியூகமா பார்த்தா, எப்படியாவது எம்ஜிஆர் அவர்களை வச்சும் விஜயகாந்த் அவர்களை வச்சும் கொஞ்சம் ஓட்டு அங்கிருந்து பிரிச்சு வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற வியூகங்கிற மாதிரி தான் தெரியுது. மற்றபடிக்கு டிவிக்கே மாநாடு அப்படின்னா அதில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே பண்ணல. கண்டிப்பா இபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி மக்களுக்காக இப்ப என்ன சாதனை பண்ணிட்டீங்கன்னு இப்படி வந்து பேசிட்டு இருக்கிறீங்க, இல்ல நீ என்னதான் சாதனை பண்றன்னு ஏதாவது சொல்லிக்கிறீங்களா? இபிஎஸ் அவர்கள் கேட்ட மாதிரி இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்ல நாளைக்கு என்ன மக்களுக்காக பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாவது மாநாடு அப்படின்னு பேசுனீங்களா? மதுரையில் இது மாதிரி மோசமான ஒரு மாநாடு நீ நடத்திட முடியுமா? இது கண்டிப்பா ஒரு பாட்டை பாடி அந்த பாட்டுக்கு ஒரு ஆடியோ லான்ச் வச்ச மாதிரி தான் இருக்குது தவிர, இது 100% ஒரு நடிகனோட மாநாடு அப்படின்னு சொல்லலாம். விஜய் வர்றதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச படங்கள்ல இருந்து பாட்டு போட்டதாகட்டும், அவர் எழுதி பாடின பாட்டை வந்து திரையிட்டதாகட்டும், அதை தவிர ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் அப்படின்னு நீங்க என்ன சொன்னீங்க? டிஎம்கே விமர்சிக்கிறது, பிஜேபி விமர்சிக்கிறது, இப்போ ஏடிஎம்கே விமர்சிக்கிறது. இதை தவிர டிவிகேவுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற கேள்வி தான் போயிட்டு இருக்குது. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது உங்கள் கடைசி தீக்குச்சி.